Hi, hello, buddies. I'm RJ Sharma, grade 6 from Primbat's Garden School. This is the message from Savitri by Aurobindo. In objects wrought, in the person she convinces. Dreaming, she chases her idea of him and catches here a look and there a guess. Ever he repeats in them his cashless words. Thank you. Bye. Hi, hello buddies. I am Adrianis, studying grade 1 from Pinbus Garden School. Today's Karma Yogi Appa message. Universe concentrating in the individual soul is a moment of compassion. Thank you buddies. Bye bye. Hi, hello buddies. I'm RJ Sharma, studying in grade 6 from Primbat's Garden School. Today we are going to see a moral story. Let's start. On a vast beach, a young boy named Liam spent his days picking up stranded starfish and throwing them back into the ocean. A man passing by asked, "Why bother? You can't save them all. What difference does it make?" Liam picked up another starfish, tossed it into the water, and replied, "It made a difference to that one." He continued his mission, saving as many starfish as he could, one at a time, while the man watched in silence. Moral: small acts of kindness can make a big difference even if we can't help everyone. Thank you. Bye. அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பர்ட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு குட்டி கதை கேட்கலாம். ஒரு காட்டில் ஒரு காலை நேரத்தில் ஒரு நரி தூங்கி முழிச்சிட்டு மேற்கு திசை நோக்கி நடக்க ஆரம்பிக்குது. அப்போது கிழக்கிருந்து சூரியன் உதிக்கிறதுனால அது என்ன ஆகுது, அதோட நிழல் அது தரையில் பெரிய உருவமாக தெரியுது. வால் இதெல்லாம், ஏன்னா அப்போ தான் சூரியன் மேலே வரும்போது அதோட நிழல் அதுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. உடனே இந்த நரிக்கு ஒரு சந்தேகம், என்ன நம்ம காலையில் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டோமே, ஒருவேளை நமக்கு இப்போ ஏதோ ஒரு சூப்பர் பவர் கிடச்சி நம்ம இந்த மாதிரி ஆயிட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு நினப்போடே இருக்குது. அப்போது அது நடந்து போயிட்டே, அந்த நிழலை பார்த்துட்டே நடந்து போயிட்டே இருக்குது. அப்போது ஒரு சிங்கம் அங்கே படுத்துருக்கு ஒரு மரத்துக்கு கீழே. அப்போது அந்த சிங்கம் ஆல்ரெடி ஒரு மானை சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துருக்கு அசதியில். இந்த நரி அந்த சிங்கத்துக்கிட்ட போனால் சிங்கம் எந்த ரியாக்ஷனும் காட்டல, ஏன்னா அதுக்கு பசி இல்லை, இப்போ உணவு தேவையில்லை. அதனால் சிங்கம் அமைதியாக படுத்துருக்கு. இந்த நரி என்ன நினச்சிருச்சு, நம்ம உருவம் இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால இந்த சிங்கமே நம்மளை பார்த்து பயந்துட்டு அமைதியாக இருக்குது, ரியாக்ட் பண்ணலை அப்படின்னு நினச்சிட்டு, இனிமேல் அப்போ நம்ம தான் காட்டுக்கு ராஜா, இது எல்லா விலங்குகளுக்கும் நம்ம சொல்லணும், இன்னையிலேருந்து நம்மளோட அதிகாரம் தான் இங்கே அப்படின்னு நினச்சிட்டு எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டாங்க. அப்போ அவங்களோட கண்ணுக்கு எல்லாமே நரி அந்த உருவத்தில் தானே தெரியும், நிழல் தான் பெருசாக இருந்தது. ஸோ அந்த விலங்குகள்லாம் எல்லாம் நின்ன உடனே சொல்லுது, இது மாதிரி நான் தான் இனிமேல் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லுது. அப்போது எல்லா விலங்குகளும் ஒன்று ஒன்று ஆச்சரியமாக பார்க்குது, ஏன் இதுக்கு என்னாச்சு திடீர்னு ஏன் இப்படி பேசுதுன்னா, அப்போ யானை மட்டும் அதை ஒத்துக்கவே இல்லை. என்ன இதில் நீ தான் காட்டுக்கு ராஜாங்கிற, நீ சிங்கத்தை விட எந்த விதத்தில் பெட்டராக இருக்க நீ சொல்லு, இல்லைன்னா சிங்கத்தையே சொல்லு, இனிமேல் நரி தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சிங்கத்தை சொல்ல நாங்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுச்சான். சரின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த நரி என்ன பண்ணுது, சிங்கத்துக்கிட்ட நம்ம சரி இருங்க எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், நான் சாயங்காலம் சிங்கத்தை கூப்பிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி போகுது. அப்போ நடக்கும்போது இதுக்குள்ளே ஓரளவுக்கு உச்சி வேலை வந்தவுடனே சூரியன் நம்ம தலைக்கு மேலே அப்படி வந்தவுடனே என்னாச்சுன்னா நிழல் சின்னதாக தெரியுது. இப்போ இந்த நரிக்கு ஒரு கன்ஃபியூஷன், என்னடா அது நம்ம உருவம் மாறிடுச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்னு பேசிட்டே யோசிச்சுட்டே வரும்போது அங்கே சிங்கத்துக்கிட்ட வருது. சிங்கம் காலையில் நைட்டு சாப்பிட்டது, காலையில் பசி இல்லாமல் கம்முன்னு இருந்தது. மதியான நேரம் சிங்கம் செம்ம பசியில் இருந்ததா. இந்த நரி கிட்ட யோசிச்சுட்டே இப்படி கிட்ட வந்தோடனே சிங்கம் ஒரே பாய்ச்சலில் அந்த நரியை அடித்து சாப்பிட்ருச்சு. இப்போது இந்த நரியோட முட்டாள்தனம் பற்றி பார்த்திங்களா, இதே மாதிரி தான் நம்மளும் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நமக்கு நிறைய தெரியும், நமக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழ்நிலை, எந்த சூழ்நிலை அப்படின்றத புரியாமல் நம்மளை பெருசாக நினச்சிக்குவாங்க நிறைய பேர். ஸோ அப்படிலாம் இல்லாமல் நம்மளோட திறமை எவ்வளோ, நமக்கு எவ்வளோ முடியும் அப்படிங்கிறத எப்போவுமே நம்ம உணர்ந்து செயல்படணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.